இங்கே ஒருத்தி தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்துட்டு உன்னுடைய ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கா. காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 20 வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்தின பொண்டாட்டிக்கிட்டையும் அதுக்கு பிறகு வயசுக்கு வந்த பொண்ணுகிட்டையும் சொத்துல எந்த விதமான பங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு இறக்கமே இல்லாம அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கான். தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படி வெளியில போகக்கூடிய அவனோட ஒய்ஃபோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்டுக்கோ லிவர்ல கேன்சர் இருக்கும். ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களோட பிளட்டை வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவனோட பொண்ணோட லிவர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சவனையும் பொண்ணும் தன்னுடைய அப்பாவை காப்பாத்த போறேன்ற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். அவளோட அம்மாவும் சர்ஜரிக்கான ஏற்பாடு எல்லாம் முடியிற வரைக்கும் இதை பத்தி அப்பா கிட்ட எதையுமே சொல்லாத சர்ப்ரைஸா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர அவனும் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு மூலமா பிறந்த குழந்தையோட அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். தான் பொண்டாட்டிய பார்த்ததுக்கு பிறகு இங்க பாரு, இவ கூட தான் இனிமேல் நான் குடும்பம் நடத்த போறேன், அதனால மரியாதையா வந்து நான் கொடுக்குற டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொல்றான். அவளும் இத்தனை வருஷமா ஒன்னா வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உன் கூட வாழ்ந்து இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு ரொம்பவுமே வெறுத்து போச்சு, அதனால மரியாதையா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை நீட்டிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு வர அவனோட அம்மா அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவளும் தன்னுடைய மாமியார் தனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட அந்த அம்மாவோ இந்த மாதிரி டிவோர்ஸ் பத்திரத்துல நீ கையெழுத்து வாங்கிட்டு அப்படின்னா உன்னுடைய சொத்துல பாதி அவ வந்து பங்கு கேட்டுட்டு இருப்பா. இதுக்காக நீ சம்பாதிச்ச பணத்தை இவளுக்கு வந்து கொடுக்கணும். இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில இவனால வந்து ஒரு பையனை பெத்து கொடுக்க முடியல இல்லையா, அதனால இவளுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பத்திரத்தை எடுத்து மருமக கிட்ட நீட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவளும் ஷாக்காக அந்த பொண்ணு வந்து தன்னுடைய அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்கா. கீழே கிடக்கக்கூடிய அந்த பத்திரத்தை எடுத்து சைன் பண்றதுக்காக போறாளா. பார்க்க முடியாம இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை வாங்கி அவளோட பொண்ணு வந்து கிழிச்சு போட்டுறா. ஆனா மாமியாரோ அம்மாவும் பொண்ணு சேர்த்துட்டு என்னமா நாடகம், என் பையனை நிம்மதியா வாழ விட மாட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. அவனும் இத்தனை வருஷமா நாம வளர்த்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை கண்டுபடி திட்டிட்டு இருக்க. வேற வழி இல்லாம அவனோட சொத்துல எந்த விதத்திலையும் பங்கு கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் மகளும் சைன் பண்ணி கொடுத்துற. அப்பாக்காக தன்னுடைய லிவரை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த தன்னுடைய பொண்ணு கூப்பிட்டுட்டு இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு தொடராது, இன்னும் கொஞ்சம் நாள்ல நீ சாக போறன்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. 20 வருஷம் கல்யாண வாழ்க்கையில தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்காதவன் இனிமேலா புரிஞ்சுக்க போறான். ஒருத்தவங்க கிட்டக்க இருக்கும் போது தெரியாத அருமா அவங்க இல்லாதப்பதான் நம்மளால உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.